சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம ஃபேபியனா கல்வானாக்கும் அலிரிசா ஃபிரூஷாக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். ஸோ அலிரிசா வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த கேமை நம்ம வந்து அலிரிசாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கேம் கொஞ்சம் பெட்டராக தெரியும் நமக்கு. ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து போர்டெல்லாம் ஃப்ளிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிங்ஃபுல் கப்பில் சுற்று 1 இருந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இதை பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ஃபார் த நெக்ஸ்ட்டு 3 days. இன்றைக்கி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே. ஸோ ஆல்ரெடி நான் வந்து டிங்குக்கும் குகேஷ்க்கும் ஒரு ஆட்டத்தை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரக்கோட கேம் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ப்ளஸ் இந்த கேம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 4 daysக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னால் வந்து நெக்ஸ்ட்டு 3-4 daysக்கு வீடியோ மேக் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு வீடியோ வந்து டெய்லி வர போல் நான் ரெக்கார்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே போல் வீக்லி கிளப் டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் பங்கேற்கிறதுனா நீங்கள் அதில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு கல்வானா. அண்ட் தென் E5. ஸோ ஓப்பனிங் வைஸ் நம்ம ரொம்ப ஃபேமஸான இட்டாலியன் ஓப்பனிங் வந்து பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பிஷப் C5, ஜியோகோ பியானோ C3 எல்லாமே டிரான்ஸ்பொசிஷன் ஆகுது. மூவ் ஆர்டர்ஸ் மாற்றி விளையாடுறாங்க. பட் ஓகே, சேம் ஓப்பனிங் தான். ஸோ D6, அதுக்கப்புறம் B5. இந்த குயின் சைட் எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் சூப்பர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவல்லையும் சரி, ரொம்ப டாப் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஓப்பனிங் ஐடியாவாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ B4, பிஷப் B6, அதுக்கப்புறம் A4, A5. ஸோ அந்த பானை ஃபிக்ஸ் பண்ணுறது. B5க்கு அப்புறம் நைட் நைட் E7க்கு போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படும். அப்போ தான் C பானை இன்வால்வ் பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒயிட்டு எவ்வளோ ஸ்பேஸ் கெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. ஸோ 2 பேருமே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. பண்ணினதுக்கப்புறம் நைட் BD2 அண்ட் தென் நைட் to G6. இந்த கேம் வந்து ரொம்ப லென்த்தியான கேம். அரௌண்ட் 80 மூவ்ஸ் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ எங்கே கிரிட்டிக்கல் மூமெண்ட்டோ அங்கே மட்டும் நம்ம வந்து பேசலாம். ஸோ D4க்கு அப்புறம் பிஷப் G4 பின் பண்ணுறாரு. ஜென்ரலாக இந்த பின் அவாய்ட் பண்ணுறதுக்கு H3 நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப வழக்கமான ஒரு நகர்வாக இருக்கும். அதே போல் பிளாக்கும் H6 விளையாடுவாங்க. பட் இதெல்லாம் எதுவுமே விளையாடாமே சென்டரில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் G4. ஸோ இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா குயின் அன்பின் பண்ணிடுறாங்க. ஏன்னா பிரதர் நைட் வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால. ஸோ குயின் to D7. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா அலிருசாவும் ரூக்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடுறாரு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஃபேபி டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ரூக் E1, ரூக் F8, பான் to S3, கொஷனிங் த பிஷப். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கனாக்கா F3க்கு வருது. ஸோ E takes D4. இந்த பொசிஷனில் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபேபி வந்து அவருடைய டெவலப்மெண்ட் லீடுக்காக அல்லது ஒரு இனிஷியேட்டிவ்க்காக ஒரு பானை வந்து இங்கே கேம்பிட் பண்ணுறாரு. ஸோ பிஷப் to B2. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த பொசிஷனில் இந்த நிலை வரைக்கும் ஒரு கிராண்ட் மாஸ்டர் கூட ஏற்கனவே விளையாடினது கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு ஃபிடே மாஸ்டர் லெவலில் அல்லது ஒரு கேண்டிடேட் மாஸ்டர் லெவல், அதாவது 2200 பிளேயர்ஸ் 2 பேர் வந்து ஆடிருக்கிறாங்க. ஸோ ஹோசே மரியா, பெனிஸ் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேரோட கேமை ஸ்டடி பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ஏதாவது இருக்க செய்யும். நான் ஏற்கனவே இதை போல் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் அவங்க வந்து மாஸ்டராக இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு 2100, 2200 இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு ஓப்பனிங் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து விளையாடிருப்பாங்க. அதை இவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாவல்ட்டியாக என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ பிஷப் to B2 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு மூவ். ஸோ D takes C3, அதுக்கப்புறம் பிஷப் takes C3. ஸோ எல்லா பீஸையும் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டார். இதில் வந்து ஃபேபிக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, 2 பிஷப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்குது. அவர் பிஷப் பேர் கெயின் பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி. அதுக்கப்புறம் ரூக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு செமி ஓப்பன் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ நைட் E5 வந்ததுக்கப்புறம் கேப்சர் பண்ணுறாரு. ஸோ பானை வெட்டுறது தான் இங்கே வந்து நல்லது. ஸோ பானை தான் வெட்டி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ரூக் D1, குயின் மேலே டைம் கெயின் பண்ண குயின் E7 போயிடுது. ஸோ ரூக்கையும் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் to D3. ஸோ ஃபேபியோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிங்லிரன் வந்து பண்ண அதே ஐடியா தான். ஸோ டிங்லிரன் கேமில் எப்படி நம்ம வந்து ரூக்கை லிஃப்ட் பண்ணி கிங் சைடில் வந்து குகேஷை அட்டாக் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாரோ அதே போல் இவரும் ட்ரை பண்ணுறாரு. பட் இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரூக் D8. ஆப்வியஸ்லி நம்ம வந்து இங்கே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த காரணத்தில் ரூக்கை F3க்கு கொண்டு வராரு. ஸோ ரூக் F3 வந்ததுக்கப்புறம் ரூக் D7. ஸோ ரூக்கை டபுள் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல ரூக் D6 வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய தடவை இந்த பொசிஷனில் வந்து வெட்ட ட்ரை பண்ணும்போது குயினால் வெட்ட முடியாத மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் சில இடங்களில். அப்போ ரூக் இருக்கும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து இதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரூக் D7, அதுக்கப்புறம் ரூக் F5. ஸோ E5ல ப்ரெஷர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பிஷப் to D4 போட்டு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஃபேபிக்கு வந்து பிரச்சனை ஆகிடும். அதனால தான் அவர் டக் பண்ணிக்கிட்டே இருக்கார் எக்ஸ்சேஞ்சை. ஸோ பான் C6 ஃபைனலி.
பி இன்ட்டு C6 பி இன்ட்டு C6 அதுக்கப்புறம் பிஷப் டு G5. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த குயின் வந்து பின்னில் மாட்டுது. நைட் வந்து பின்னில் போட்டுடுறாரு குயினோட சேர்த்து. ஸோ இப்போ ரூக் D6ல் இருக்கும்போது அந்த பின்னை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதனால தான் அந்த ரூக் D6 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃப்ளாக்டிக் மூவாக வந்து பார்க்கப்படுது. ஸோ ரூக் டு B8 வந்து விளையாடுறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன். ரூக் B2 இஸ் த ஐடியா. அதே போல் இந்த பொசிஷனில் ரூக் டு D6 விளையாடுறதுனால இப்பயும் விளையாடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிளாக்குக்கு வந்து எந்த இஷ்யூமே கிடையாது. அந்த ஒரு பானுக்கு அவருக்கு அட்டாக் வந்து இதோட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூவ் ரூக் டு D6 மூவ். ஸோ பட் கேமில் ரூக் டு B8 அதுக்கப்புறம் பிஷப் F6 GF6 இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஏற்படுது. ஸோ உடனே வந்து ஃபேபி வந்து அந்த வீக்னஸ்லாம் வந்து உடனே டார்கெட் பண்ணுறதுக்கு குயினை வந்து பார்த்திங்கன்னா C1ல் கொண்டு வராரு. ப்ளஸ் ரூக் B2ல இருந்து எஸ்கேப் ஆகிறாரு. ஸோ ரூக் B4 போயிட்டு பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பானும் அட்டாக்ல தான் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் F1 ஆல் த வே பின்னாடி கொண்டு போயிடுறாரு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் என்ன தெரியுங்களா, பிஷப்பை சாக் பண்ணுறது. எப்படி அப்படின்னா குயின் H6. ஸோ குயின் H6 விளையாடும்போது நம்ம வந்து பிஷப்பை வெட்டணும் அப்படின்னா தென் ரூக் டு F3. ரூக் டு F3க்கு அப்புறம் ரூக் டு G3 இஸ் த ஐடியா. ஸோ ரூக்கை வந்து நீங்கள் C3யில் வச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் இந்த கேமை வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன மூவ் விளையாடுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக கேமில் நடக்காத ஒரு வேரியேஷன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். ஸோ நோ கமெண்ட்ஸ், அதுக்கு மேலே நான் ஃபர்தராக எதுவும் சொல்லலை. ஸோ இந்த லைன் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் F1 போயிடுறாரு. குயின் H6 வந்து விளையாடலை. ஸோ ரூக் D6 குயின் H6 அதுக்கப்புறம் பின்ன குயின் F8. ஸோ ஏன்னா இங்கே வந்து மேட் த்ரெட் வந்து வரும் ரூக் F3 அண்ட் தென் ரூக் G3 ஐடியா. ஸோ வந்து இங்கே குயின் H5 வந்து ட்ரா பண்ணுறாரு ஃபேபி. ரொம்ப பெஸ்ட் மூவ்னு சொல்ல முடியாது, அதனால தான் அதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா எப்படினாலும் குயின் வந்து பார்த்திங்கனாக்கா G7 G6 வந்து திரும்ப குயினை சேலஞ்ச் பண்ண தான் போகுது. அதுக்கு பதில் அப்போது நம்ம வந்து குயினை வந்து H4ல் ப்ரொஃப்ளாக்டிக்காக மூவ் பண்ணுறது நல்லதாக வந்து கம்ப்யூட்டரோட பார்வையில் பார்க்கப்படுது. ஸோ குயின் H5 அதுக்கப்புறம் குயின் G7. ஸோ கிங் வந்து H2 வந்த பின்ன திரும்ப குயின் G6. ஸோ குயின் F3. ஸோ இதனால தான் அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதனால தான் குயின் H4 வாஸ் த மூவ். ஸோ பான் டு C5. ஸோ வந்து ஒரு பெரிய ஒரு நச்சுன்னு ஒரு நங்குரம் மாதிரி வந்து இந்த பிஷப் வந்து ஒரு ஆங்கரிங் வந்து போட்டு வைக்கிறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ரூக் டு C1. ரூக் C1க்கு அப்புறம் இங்கே ரூக் B2 வந்து வராரு. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து நம்ம ரூக் டெக்ஸ் A4 வந்து பிளேயபிளாக கேட்டிங்கன்னா ஓகே தான், பிளேயபிள் தான். ஸோ ரூக் B4 ரூக் டெக்ஸ் B4 அண்ட் தென் CB4. அண்ட் இன்ஃபேக்ட் பிளாக் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பணை வந்து வச்சுக்கிறாரு. ப்ளஸ் அட்டாக் வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய ஓரளவுக்கு ஒரு அட்டாக்கும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ கேமில் வந்து ரூக்டை வந்து B2ல் வைக்கிறாரு. குயின் டு D1 அதுக்கப்புறம் ரூக் DB6. ரூக்கை டபுள் பண்ணிடுறாரு ஃபிரோஷா. ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடில் எந்த அட்டாக்குமே வந்து ஃபேபிக்கு கிடையாது. தட் மீன்ஸ் அந்த பானுக்கான காம்பன்சேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பிஷப் E2 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் வந்து மூவ் பண்ணிடுறாங்க குயின் H6க்கு. பின் அதுக்கப்புறம் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா B5ல் போட்டு ரூக்கை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. டிஸ்கனெக்ட் பண்ண உடனே கிங்கை வந்து பார்த்திங்கன்னா F8க்கு கொண்டு வராரு. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டெக்ஸ் F2 வந்து பிளேயபிளாக கேட்டிங்கன்னா ஓகே தான், பிளேயபிள் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே ரூக் வந்து ட்ராப் ஆகும். பட் இதுவுமே ஓகே மூவ் தான், ஏன்னா இங்கே ஃபாலோ அப் இந்த மாதிரி நமக்கு ஃபோர்ஸிங் ஐடியாஸ் இருக்குது. செக்கு அதுக்கப்புறம் செக்கு அடுத்து ட்ரா பண்ணிடலாம் இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி கூட கேமை வந்து கண்டினியூ பண்ண முடியும். பட் கேமில் கிங் F8 அதுக்கப்புறம் ரூக் டு C2 ரூக் B4 குயின் D3 அண்ட் தென் ரூக் டு D6. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து 38 மூவ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய டைம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டைம் ப்ரெஷரில் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ரூக் D6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 39வது மூவ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ரீமனூவரிங் இருக்கும். சில இடங்களில் மூவ்ஸை ரிப்பீட்டும் பண்ணியிருப்பாங்க. பிஷப் C4 கிங் E7. ஸோ குயின் G3 அதுக்கப்புறம் ரூக் டு D8 குயின் F3. ஸோ என்னென்னா அவர் வந்து இந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கிற மாதிரி கிங்கை வந்து பார்த்திங்கனாக்கா குயின் சைடுக்கு வந்து கொண்டு போகிறாரு. ஏன்னா அவர் வந்து நல்லா கிளியராக புரிஞ்சுட்டார் என் கேமில் கண்டிப்பாக வந்து பிளாக்குக்கு வந்து குயின் சைடில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ச்சு. ஸோ அதனால் தான் வந்து கிங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி E7 வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ குயின் G6. ஸோ குயின் வந்து E2 போகுது. அதுக்கப்புறம் ரூக் DB8 பிஷப் B5. ஸோ ரூக் டு D8 அதுக்கப்புறம் குயின் F3 வராரு. ஸோ குயின் F3 அதுக்கப்புறம் ரூக் டு D6 திரும்ப F6 வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஐடியா. அண்ட் தென் பான் டு G3. ஸோ பான் டு G3க்கு அப்புறம் குயின் டு G8 கிங் டு G2 ரூக் B6 H4 ரூக் D6 குயின் E2 ரூக் B6. அண்ட் தென் இங்கே ரிப்பீட் பண்ணும்போது கிங் H3 குயின் C8 அதுக்கப்புறம் கிங் G2 குயின் G8 கிங் H3 குயின் C8 அண்ட் தென் குயின் டு G4. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில இடங்களில் அவர் வந்து ரிப்பீட்டேட்டிவை தேர்ட் மூலம் மாற்றுறாரு. இவரும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மூலம் வந்து குயின் G4 ஆடுறாரு. தென் அதுக்கப்புறம் ரூக் டு B8 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு C4. ஸோ பிஷப் C4க்கு அப்புறம் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் இருக்குது. என்னென்னா ஆக்சுவலாக அந்த பிஷப்பை நீங்கள் கேப்சரும் செய்யலாம், ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஷப் அது.
ஸோ அதனால் வந்து இங்கே ரூக் டேக் C4ம் ஒரு ஆப்ஷன் தான். பட் கேமில் குயின் டு G8 வந்து பார்க்குறோம். ஸோ குயின் ட்ரேட் பண்ணலாமா கேட்குறாரு. ஆப்வியஸ்லி பண்ண முடியாது ஃபேபியால். ஸோ ரூக் D2 B6, பிஷப் D5, ரூக் D6 அண்ட் தென் ரூக் டு C4. ரூக் டு C4க்கு அப்புறம் குயின் டு C8. ஸோ ரொம்ப பயங்கரமான ஷஃப்லிங் தான். இதில் எதுவும் டாக்டிக்கல் ஐடியாவோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட்டு ஷஃபிள் பண்ணிகிட்ருக்காங்க பிளண்டர் பண்ணாமல். குயின் D6க்கு அப்புறம் குயின் G7 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கிங்கை வந்து பார்த்திங்கன்னா D8 கொண்டு போகிறாரு. ஸோ இந்த பொசிஷனில் தான் வந்து ஃபேபிக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டேக்ஸ் B4 வந்து இந்த இடத்துல விளையாடலாம். இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மூவை வந்து பார்க்கும்போது. பட் கம்ப்யூட்டரோட பார்வையில் இது ஃபென்டாஸ்டிக்கான மூவ்னு சொல்லுது. எப்படி இது ஃபென்டாஸ்டிக்கான மூவ் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம பாஸ் பான் கிரியேட் பண்ணுறோம். பாஸ் பான் கிரியேட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிங் H2 விளையாடணும். ஆப்வியஸ்லி ஏன் கிங் H2 அப்படின்னா இந்த பின்லேருந்து வெளியில் போகிறதுக்காக. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ரூக் டேக்ஸ் D5 விளையாடி ஆகணும். அப்படி இல்லைனா குயின் டேக்ஸ் ஏதாவது ஒரு மூவ் கன்சிடர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு குயின் டேக்ஸ் A4 நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா தென் பிஷப் டேக்ஸ் F7 இருக்குது. ஸோ ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பாஸ் பான் வந்து குயின் ஆகிறதுக்குள்ளே பயங்கரமான அட்டாக் வந்து ஒயிட்டால் கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஐடியா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் ரூக் டேக்ஸ் B4 வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸ். பிஷப் F7, அதுக்கப்புறம் கிங் C7, குயின் G8 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் F2. ஸோ அந்த பானுக்கு திரும்ப அந்த பானை வெட்டிடுறாரு. ஸோ திரும்பவும் வந்து ஃபேபி வந்து ஒரு பான் டவுன். ஸோ குயின் A8, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் F7 த்ரெட்னிங் த ரூக். ஸோ ரூக் டேக்ஸ் B4, அதனால் C டேக்ஸ் B4. அதே போல் ஒரு பொசிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா கிங் பொசிஷனை வந்து நம்ம பார்க்கும்போது ஃபேபியோட கிங் கொஞ்சம் சேஃபாகவும் ஜஸ்ட்டு இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபிரோஷாவோட கிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டாக இருக்குது. இங்கே கூட ஸ்கீவர் இருக்க மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ இது எப்படி தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூக் டேக்ஸ் F2. ரூக் டேக்ஸ் F2க்கு அப்புறம் இங்கே நம்ம ஸ்கீவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிஷப் தான் பிரச்சனை. அதனால தான் ரூக் டேக்ஸ் F2. ஸோ குயின் D7 செக்கு, அதுக்கப்புறம் கிங் H2. ஸோ கிங் H2 வந்து ஒரு மிஸ்டேக். ஏன்னா குயின் டேக்ஸ் A4 இங்கே பிளேயபிள். பட் ஃபஸ்ட்டு ஃபிரோஷா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்கீவரில் செக்கு கொடுக்க அவர் எந்த ஒரு வாய்ப்புமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிங்கை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் குயின் டேக்ஸ் A4 விளையாடிங்க அப்படின்னா அதுவும் பிளேயபிள் தான். ஸோ நிறையா மூவ்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நீங்கள் செக்கு கொடுக்க முடியாது. பேசிக்கலி யூ ஆர் வினிங் த கேம். ஸோ அந்த பான் வந்து அவர் விட்ட பான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிரச்சனை ஆகிடுது ஃப்யூச்சரில். அந்த பாஸ் பான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணார் இல்லைங்களா, அது வந்து பிரச்சனை ஆகிடுது. ஸோ அவருக்கு ஸ்ட்ராங்கான கவுண்டர் அட்டாக் இல்லை. ஸோ கிங் B6, குயின் B8 செக்கு, கிங் A6, குயின் A8 செக்கு, குயின் A7, குயின் C8 செக்கு, குயின் B7, குயின் C4 செக்கு, கிங் A7 அண்ட் தென் ரூக் டு C2, குயின் D7, குயின் C5 செக், கிங் A6, குயின் F2 போகிறாரு அண்ட் தென் பான் டு B3. ஸோ பான் டு B3க்கு அப்புறம் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஃபுல் கன்வர்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிங் அண்ட் பான் ப்ளஸ் மேஜர் பீஸ் எண்டிங் அப்படின்னாலே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ப்ளஸ் கிங்கோட பொசிஷனை பொறுத்து நமக்கு ஆப்போனண்ட்டுக்கு வாய்ப்பும் அமையும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாஸ் பான் கிரியேட் பண்ணிட்டார். ஆனால் அந்த பாஸ் பான் வந்து பார்த்திங்கனாக்கா கனெக்டடாக இல்லை. ஆனால் முன்னே கனெக்டடாக இருந்தது, இப்போ ஒரு வீக்னஸாக மாறி இருக்குது. ஸோ இது எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்னா குயின் டேக்ஸ் A4 போட்டு அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ டபுள் அட்டாக் வருது பானுக்கு, உடனே ரூக் B6 போட்டு அதுக்கு செகண்ட் டைம் டிஃபென்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் செக்குக்கு அப்புறம் கிங் A7. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ப்ரெஷர் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ குயின் டு D5, அதுக்கப்புறம் குயின் A3 அண்ட் தென் குயின் டு D2, குயின் டு B4 ட்ரேட் பண்ணால் ஆப்வியஸ்லி ரொம்ப சிம்பிளான ஒரு எண்டிங் தான் அது. ஸோ குயின் D8 போகிறாரு. குயின் D8 போனதுக்கப்புறம் அலிர்சா வந்து A4 ஆடுறாரு. ஜஸ்ட்டு பாஸ் பண்ண கனெக்ட் பண்ணி விட்டுனா பிரச்சனையே வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது கரெக்ட் தான். ஸோ ரூக் டு D2 போயிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரூக் டு D2 வராரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 மூவ்ஸ் இருக்குது ஆக்சுவலாக பிளாக்குக்கு வந்து வின்னிங் கண்டினியூஷனை வந்து பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் இங்கே வந்து அந்த மூவ் நான் சொல்லலை, அது வந்து உங்களுக்கு பர்சனலாக கொடுத்துட்றேன். ஏன் அப்படின்னா கேமில் அந்த மூவ் விளையாடலை. ஸோ அதனால் நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ B2 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சீக்வன்ஸ் இருக்குது ஒயிட்டுக்கு கேமில் திரும்ப வர்றதுக்கு. இது மிகப்பெரிய ஒரு பிளண்டர்னு சொல்லும்போதே நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்க. அதனால் ஒயிட் வின் பண்ண போகிறது கிடையாது, பட் ஈ குட் சேவ் த கேம். ஸோ ரூக் டு D7 செக் இஸ் த மூவ். ஃபஸ்ட் மூவ் வந்து ஃபேபி வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. பட் ரூக்கை வச்சு பிளாக் பண்ணினதுக்கப்புறம் சாரி நீங்கள் கிங் A6 விளையாட முடியாது. ஸோ சப்போஸ் கிங் A6 விளையாடிங்க அப்படின்னா தென் குயின் C8 செக் அண்ட் தென் ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வேரியேஷன் நம்ம வந்து ஏதாவது மெட்டீரியல் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் யூ ஆர் ஈவன் கெட்டிங் செக் மேட்டட். ஸோ அதனால் கிங் A6 வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ ரூக் B7 தான் பிளாக் பண்ணணும். பட் இங்கே ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது கேமை ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ அது என்ன மூவ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். பட் நான் இப்போ அந்த கேமில் வந்து காமிக்கிறேன்.
என்ன மூவ் அப்படின்னா ஃபோர்சிங் மூவ். எப்படிங்க ஒரு மூவ்ல அவன் குயின் எடுக்க போகிறாரு, ஆனால் நீங்கள் ட்ரா பண்ணலான்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ் மூவ்ஸ் லைக் செக்ஸு கேப்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான மூவாக இருக்காது, த்ரெட்ஸு வந்து ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். அந்த ஐடியா என்ன அப்படின்னா த பிரில்லியன்ட் ரூக் D5. ஸோ ஏன் பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னா, நீங்கள் இப்போ குயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரூக் A5 செக் இருக்குது. ஸோ உங்கள் குயினால் ஒன்றுமே பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கிவ் அப் த குயின் அண்ட் தென் we can draw the game by repetition. ஸோ அதனால் ரூக் டு D5, ரூக் B7 செக் ஃபாலோட் பை ரூக் D5 இஸ் த மூவ். பட் பாபி வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து கேப்சர் பண்ணி கேமை பிளண்டர் பண்ணுறாரு. திங்ஸ் தட் அவரால் வந்து பர்பச்சுவல் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாரு. பட் கிங் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுது. ஸோ குயின் C5, குயின் B7, குயின் B6, குயின் D5 அண்ட் தென் கிங் A3, கிங் A2ன்னு சொல்லி ஒளிய போகுது. ஸோ அதனால் 85வது மூவில் கிங் B4 விளையாடினோடனே இந்த பொசிஷனில் ஃபேபியானோ கருவானா வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. அவர் கேம்பிட் பண்ண பான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அவருக்கு கை கொடுக்காமல் போயிடுது. டைம் ப்ரெஷரில் அவர் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு எக்ஸலண்ட்டான அந்த டிராயிங் சான்சஸை மிஸ் பண்ணிடுறாரு. பட் மிடில் கேமை பொறுத்த வரைக்கும் அண்ட் இயர்லி ஃபேஸ் ஆஃப் த என் கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 85 மூவ் இருக்குது. நம்ம ஷார்ட்டாகவும் இந்த கேமை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் chess.comலையோ லீச்சஸ்லேயோ நீங்கள் வந்து ஸ்கோர் ஷீட் எடுத்து பிஜின் எடுத்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட அனலைசிஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதுதான் வந்து இங்கே கேமில் நடந்திருக்கு. ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். நீங்கள் குயின் D1 ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம குயின் D4 ட்ரேட் பண்ண பார்க்குறோம். ப்ளஸ் குயின் C3, குயின் C1 இஸ் த ஐடியா. ஸோ குயின் C2, குயின் C3, குயின் B1, குயின் C1 அண்ட் தென் இட்ஸ் ஓவர். ஸோ குயின் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஆப்வியஸான ஒரு லாஸ் அப்படிங்கிறதுனால தான் ஃபேபி வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சேனலில் மற்றவங்களுக்கு பகிர மறந்துடாதீங்க. நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட்லையும் பங்கேற்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.